லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இருக்க சில வித்தியாசத்தை பார்க்கலாம். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை பார்த்துட்டு அதை நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டாக் மேலே போகும்போதும் நீங்கள் வச்சிருப்பீங்க, கீழே இறங்கும் போதும் அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கும் போது நீங்கள் மேலே ஏறும்போது மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சிருப்பீங்க. கீழே இறங்கும் போது அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் அந்த சமயத்தில் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அந்த ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அந்த ஸ்டாக்கு எப்போ கீழே இறங்க போகுதோ அந்த ஸ்டாக்கை அதுலேருந்து விற்றுட்டு திரும்ப வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும், அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை பிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 30% உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுவே நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 100% உங்களோட அக்கௌண்ட்டை ஒவ்வொரு வருஷமும் ஸ்விங் ட்ரேடிங் மூலம் நீங்கள் க்ரோ பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் 1 லட்சம் வச்சு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் முடியும் போது 2 லட்சம் ஆக்கியிருக்கலாம், 2வது வருஷம் 4 லட்சம் ஆக்கியிருக்கும், 3வது வருஷம் 8, 16, 32 இந்த மாதிரி உங்களால் ஸ்விங் ட்ரேடிங்கில் டபுள் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது.